வணக்கம். ஜெய் பீம் நமோ புத்தா. ஐயா வணக்கம் ஐயா. ஜெய் பீம் நமோ புத்தாய. தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி தீபாவளிக்கும் தீப ஒளிக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது இது வந்து தீபாவளி கிடையாது, தீப ஒளி நாள். சரி. ஏன் தீப ஒளினால கொண்டாடும்? இது புத்த பிட்சுக்கள் வந்து முதல்ல எள் விதையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எள் விதையிலிருந்து நெய், எள் நெய் அதுதான் வந்து நல்ல எண்ணெய். நமக்கு பிறகுதான் கேள்வி அந்த எள் நெய் அதை வந்து உடம்புல பூசிக்கிறதுக்கு, தலைப்பொழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி நல்லது நடக்குது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து மன்னரான போயிட்டு அனுமதி வாங்க. எப்படி வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சா லேபில் போய் டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் பர்மிஷன் பண்ணிருந்தோம். அந்த மாதிரி அந்த நாளில் வந்து புத்த பிட்சுக்கள் வந்து மன்னராகத்தை ப்ரூவ் பண்ணணும். இது வந்து மக்களுக்கு நன்மை செய்யும், தீமை செய்யாது, இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம். அப்போ அந்த எள் நெய்யை எடுத்து மன்னராகத்துக்கு இது மக்களுக்கு சமையலுக்கு பயன்படுற நெய், அதாவது புளியலுக்கும் பயன்படுறது அது புத்த பிட்சுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அதை சோதிச்சு பார்ப்பாடு அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கிறது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்ச புத்த பிட்சுக்கள் பாராட்டினால தான் இந்த தீபாவளி நாள். தீப ஒளி நாள். இந்த தீப ஒளி நாளில் இந்த எண்ணெய் வந்து பலகாரம் செய்யலாம், தலையில் தேய்ச்சி தலைமுறை செய்யலாம். அதனால வந்து தீபா நதி ஒரு நதி வந்துச்சு. அப்போ இந்த எள் நெய் வந்து தலையில குளியல் பண்ணுறதுக்கு அந்த தீப நதியில் பிடிச்சதுனால இதுக்கு தீபா ஒளி நாள். ஒளி தீப நதி நினைச்சு தீப ஒளி வழங்கின அந்த எண்ணெய் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் இன்னை வரைக்கும் ராஜா வந்து விழா வச்சு புத்த பிட்சுகளுக்கு வந்து பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுறது தான் இதனால இன்னை வரைக்கும் எதுக்கு செய்யறதுக்கு ஒரு 1000 வருஷம் கல்வி இல்லாததுனால அதெல்லாம் பிடிச்சி வாய்ச்சொல்ல என்ன சொல்றாங்களோ அப்படி கேட்டு மதி அது தீபாவளி ஒளிநாள், தீபாவளி நாள். தீபாவளி நாள் கிடையாது, வழினா அது வந்து பெயின் கரெக்டான மார்க்கும். தீப ஒளி நாள் தான் கரெக்டான மார்க். அந்த எண்ணெய் வந்து அதனால வந்து பெரிய பெண்கள்லாம் வந்து பெரிய பெண்ணாக வந்து அவங்களுக்கு புட்டில் வந்து அந்த எண்ணெய்லாம் வச்சு அவங்க கொடுப்பாங்க. அப்போதான் பின்னால் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு வைத்திய பொருளாக அதை பயன்படுத்தி அதே நல்லெண்ணெய் வந்து தலை குளிக்கிறதுக்கு தலையை தேய்ச்சி உடம்புலாம் தேய்ச்சி தலை குளிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் அதே எண்ணெய் வந்து பலகாரமும் செய்யுது. அந்த மாதிரி பலகாரங்களும் செய்யுது. புத்தர் ஆலயத்தில் செய்யுது. அதில் புத்த பிட்சுக்கள் பலகாரம்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம். அதே மாதிரி வேற எளிகளுக்கு இந்த பலகாரத்தை வந்து கொடுத்து அவங்க வந்து மகிழ்ச்சி, இவங்க வந்து ஆனந்தம் அடைகிறாங்க. அதுதான் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. தீபா ஒளி பண்டிகை. இந்த ஒளி பண்டிகை அன்னைக்கு வேற எளியவங்களுக்கு நாம் வந்து அந்த பலகாரத்தை கொடுத்து மகிழ்விக்கணும். அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ச்சி போது நமக்கு ஆரோக்கியம், மன அமைதி இது எல்லாமே தீபாவளினால தான் இது கரெக்டான மார்க்கம். தீபாவளி இதை அந்த ஆண்டா வந்து கொண்டாடிட்டு பற்றி இப்போ நம்ம வந்து கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் பட்டாசு வெடிக்கிறது வந்து இந்த நாளில் வந்து ஏன் வந்து கேட்டீங்கன்னா, மகாவீரர் வந்து வர்த்தமான மகாவீரர் வந்து பரிநிர்வாணம் அடைஞ்ச நாள். அவர் வந்து தெய்வமாயி பரிநிர்வாணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த மக்கள்லாம் அவங்க உடம்புல இருந்து ஒளிக்கதிர்களை வெளியிடுவாங்க. அது மாதிரி சில பட்டாசு வச்சு அந்த ஒளி அவங்க வந்து வடநாட்டு வச்சாங்க. அது பழக்கமும் வடநாட்டு. இது மாதிரி நம்ம தென்னாட்டில் கண்டுபிடிச்சது நெய் காவியம். அங்கே வடநாட்டில் வர்த்தமான மகாவீரர் சமண மொழிகள் பரிநிர்வாணத்தை சேர்த்து கொண்டாடுறதுனா இந்த தீபாவளி நாள். அவங்களும் விளக்கேற்றி கொண்டாடுவாங்க, நாமளும் விளக்கேற்றி கொண்டாடுறோம். இந்த தீபாவளி நாள் வந்து முக்கியமான பண்டிகை. எல்லோரும் தானம் குறித்து மக்களை மகிழ்ச்சி நானும் அதன் கூறிக்கொண்டு இந்த கருத்தை கொள்கிறேன். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயா. முதலில் தவிர நான் தீபாவளின்னு சொல்லிட்டேன். இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.